ஹாய், டுடே எங்கள் வீட்டில் வான்கோழி ஸ்பெஷல் டர்க்கி சிக்கன் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ட்ரை பண்ணுறேன். வான்கோழி வந்து நிறைய டைம் ஷாப் போகும்போது பார்ப்பேன். ரொம்ப நாள் ஆசை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நாள். இன்றைக்கி அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி பிடிச்சி ஒரு வெட்டலான்ட்டு வாங்கிட்டேன். இதான் நம்ம வான்கோழி வாங்கின பீஸு கொண்டு வராங்க பாருங்கள். வான்கோழி வந்து எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து கிடச்சிடாது. குறிப்பிட்ட சில ஷாப்ஸில் மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் நியர்பை ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேஞ்சிலே வந்து கிடச்சிது. நான் வந்து ரெகுலராக நாட்டுக்கோழி இல்லாட்டி பாய்லர் கோழி வாங்குவேன் அந்த கடையில். இந்த டைம் வந்து டர்க்கி சிக்கன் ட்ரை பண்ணலான்னு வந்து எடுத்திருக்கேன். டர்க்கி சிக்கனோட பர் கேஜி ரேட் பார்த்திங்கன்னா 480 ருபீஸ். இது வந்து 4 to 5 கேஜி கெப்பாசிட்டி. கரெக்டாக எடை போட்டு பார்த்ததில் வந்து 4.4 கேஜி 900 கிராம்ஸ் வந்து இருந்தது. ஸோ வந்து 480 into 4.9 கேஜி 2352 ருபீஸ் வந்தது. என்னால் இவ்வளோ விலை கொடுத்து ஒரு கோழி வாங்கி சாப்பிட்ணுமான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கோழி. ஒன் டைம் ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பர் கேஜி ஆட்டுக்கறி பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் ரேஞ்சு விற்கிறாங்க. ஸோ ஆட்டுக்கறிலாம் 2 கேஜி வாங்கினாலே வந்து 2000 ருபீஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 4.9 கேஜி வித் ஸ்கின்னு. இந்த இப்போ ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கேஜி வருன்றதை பாருங்கள். நான் வந்து கட் பண்ண வீடியோஸ்லாம் எடுக்கலை. ஸோ அதெல்லாம் போட்டாக்க ரொம்ப வைலண்ட்டாக இருக்குன்றதுனால வந்து அந்த கட்டிங் பண்ணுற இதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து இது அவங்க க்ளீன் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் க்ளீனிங் எப்படி இருக்கு, இதுதான் வந்து ஆஃப்டர் க்ளீனிங்கு. ஃபுல்லாகவே டர்க்கி ஸ்பிட்ச்லாம் வந்து நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன். நான் நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆஃப்டர் இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் தான். இது வந்து ஆஃப்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 3.900 கிராம்ஸ் கிட்டத்தட்ட 1 கேஜி வந்து குறையுது. இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து என்னோடய வெயிட் மிஷினில் செக் பண்ணி பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா 3 கேஜி 950 கிராம்ஸ் 950 கிட்டே இருந்தது. அதுதான். இப்போ இதை வந்து நாங்கள் தனித்தனியாக பிரித்து இது வந்து கொஞ்சம் பாயா, இது வந்து தொக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு, அது போக இதை வந்து நாங்கள் வேக வைக்கும் போது கொஞ்சம் சூப்பு மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் தனியான சூப்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. என் ஒய்ஃப்க்கு வந்து மிக்க நன்றி. இந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து எப்படி செய்யணுன்றதை விட நான் வந்து மென்ஷன் பண்ணல. நார்மலாக நாட்டுக்கோழி எப்படி செய்வீங்களோ அதேமாரி செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நாட்டுக்கோழி எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. என்ஜாய் தி டிஷ்.